ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் தமிழ் கேம் பிளே. இந்த வீடியோவில் நம்ம ஓஷியன் சர்வைவல்னு ஒரு சர்வைவல் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த ராஃப்ட் கொடுத்துருவாங்க நடுக்கடலில், அதில் நம்ம சர்வைவ் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியர் ஒரு சின்ன பையன் ஃபார் அ கேம் பிளே வீடியோ. ஸோ கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ராஃப்டில் அந்த கடலில் நிறையா பொருள் வருதுல்ல, அந்த பொருளெல்லாம் எடுத்து தான் நம்ம செய்யணும். இப்போ 2 பிளாங்க் கிடச்சிருக்கு. அந்த பிளாங்க்னால் என்னென்னா இந்த வால் அந்த மாதிரி சர்ஃபேஸு அது என்னென்னு தெரிய மாட்டேது. ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ், ரைமிங்காக இருக்கே. எனக்கு இந்த கேம் இதுக்கு முன்னாடி எந்த கேமாக இருந்தாலும் நான் இப்போ தான் ஒரு கேமராக ஆகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் அதிகமாக. அதனால் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ், ஏன்னா எனக்கு அவ்வளோவும் தெரியாது. ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டா கமெண்ட்லேயாச்சும் சொல்லுங்கள் இது தப்பு அப்படின்ட்டு, நான் அதையாச்சும் கிளியர் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் இனி லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன். இப்போ இந்த பில்டிங் அந்த மேப் மாதிரி இருக்குதுல்ல, அதை அமுத்தணும்னா இப்படி வால் கட்டுறது இது பேஸு அப்படின்னு வரும். அதை நம்ம இந்த பிளாங்க் கலெக்ட் பண்ணோம்ல, அந்த பிளாங்கெல்லாம் எடுத்து வச்சு இப்போ இது வாலுக்கு 7 பிளாங்க் வேணும். இந்த 7 பிளாங்க்கு அப்புறம் அந்த இரும்பு மாதிரி இருக்குதுல்ல, அது இரும்புனே வச்சுக்கல, கோணையாக இருக்கிற இரும்பு. அந்த கோணையாக இருக்கிற இரும்பு நம்மளுக்கு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சு அப்படித்தான் நம்ம செய்ய முடியும். அப்புறம் கயிறுக்கு அந்த ராகுன்னு ஒன்று ப்ரௌன் கலர் கலெக்ட் பண்ணணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ராக் எடுத்து கயிறு மாதிரி அந்த பில்டிங் அந்த சுற்றியில் சிம்பிள் இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதை அமுத்தி இந்த ராகை வச்சு கயிறு செய்யணும். இப்போ பேஸ் நான் செஞ்சுட்டேன் ஒரு வழியாக அந்த கயிறு செஞ்சு. இப்போ அந்த பேஸில் நம்ம நடக்க முடியும், ஆனால் அது எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்னு தெரியல. இப்படித்தான் கயிறு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் சாட்டர்டே சண்டே பாப்பி ப்ளே டைம் போடலான்ட்டு இருக்கேன். நான் எப்போவுமே எல்லா நாளும் மொபைல் கேம்ஸ் போடுறேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும் பெரிய லேப்டாப் பிசி கேம்ஸ் போடுறேன். மொபைல் கேம்ஸே ஒழுங்காக போடுறதில்ல. ஐயோ, என்னோடய மைண்ட் வாய்ஸ் கேட்டிருக்குமோ? ஐயோ, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சே. சரி, எல்லாம் இப்போ நம்ம பேஸ் மாதிரி செஞ்சு வால் மாதிரி செஞ்சிட்டோம். ஃபுல்லாக வீடு மாதிரி செய்யணும். அப்புறம் நான் பாப்பி ப்ளே டைமு, அப்புறம் சூச்சு சார்லஸு அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போடுவேன். மோஸ்ட்லி ஹாரர் கேம்ஸ் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாரர் கேம்ஸ் தான் வருது, ஆனால் ஹாரர் கேம்ஸ் விளையாட கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் GTA 5 போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். நான் GTA 5 போட்டேன்னா அது நான் லேப்டாப்பில் போட மாட்டேன். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு எமுலேட்டரில் போடுறேன். இப்படி சொன்ன உடனே நான் எமுலேட்டரை பற்றி தான் கதை சொல்ல போகிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த எமுலேட்டரை பற்றி சொல்கிறேன், கிட்டத்தட்ட கதை தான். ஆனால் அந்த எமுலேட்டரை பற்றி சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக கேம் பிளே தான் சொல்லுவேன். அந்த எமுலேட்டர் பேர் சிக்கின்னு சொன்ன உடனே வெளியே போயிடாதீங்க. அது ஏன்னா அந்த சிக்கி நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ யூடியூப்பில் ஹவு டு ப்ளே GTA 5 ஃபார் ஃப்ரீ, ஹவு டு டவுன்லோட் GTA 5 ஃபார் ஃப்ரீ அப்படின்னு போட்டு பார்க்கும்போது சில தமிழில் வரணும், தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டால் இந்த தமிழ்னு போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க சிக்கியில் விளையாடணும், அது க்ளவுட் கேமிங்காக இதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. நான் உடனே கடுப்பாகி, ஆட போங்கடா GTA 5 ஒரு கேமுன்ட்டு அதை காசு கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைப்பேன். எனக்கு எமுலேட்டர்னாலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ இந்த சிக்கி விளையாண்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த எமுலேட்டரு. ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதில் விளம்பரம் பார்த்து நம்ம ஒரு நாளைக்கு 7 தடவை நம்ம எல்லா டாஸ்கையும் முடித்தோம்னா நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு விளையாடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு 60 காயின்ஸ் தருவாங்க. அந்த 60 காயின்ஸை வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் விளையாடலாம்.
5 நிமிஷம் விளையாடல என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அது 3 காயினுக்கு நம்மளால் 3 காயினுக்கு 1 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஆமாம் 1 நிமிஷம். அப்புறம் விஏபின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து காசு கொடுத்தோம்னா நம்மளுக்கு காயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால நிறையா நேரம் விளையாடலாம். இதே நம்மக்கிட்ட 100 காயின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1 ஹவர் ஃப்ரீயாக விளையாடலாம். 1 ஹவரா 20 மினிட்ஸான்னு தெரில. ஆனால் அவங்க ரொம்ப கெட்டவங்க. நம்ம காயின்ஸ் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம்னா 3 காயின்ஸு 1 நிமிஷத்துக்கு எடுத்துடுறாங்க. அது அத்தனை கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அதில் நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா கடுப்பாய் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் இதுதான் ஒரு வழி. இந்த வழி வேறு நம்ம விளையாடவே முடியாது அப்படின்ட்டு தான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜிடிஎஃப்ஐ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஜிடிஎஃப்ஐ கேம் ப்ளே போட்டுடுறேன். நீங்கள் எந்த கேம் ப்ளே போடுறதுனாலும் சொல்லுங்கள். எந்த கேமாக இருந்தாலும் எப்படியாச்சும் போட்டுடுறேன். நான் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வீடியோ போடல. இப்போ தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு வாரம் 2 வாரமாக கேப் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் எக்ஸாமு, அதனால் கேப் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி நான் வந்துட்டேன். இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். அப்புறம் திருப்பி எக்ஸாமு, அப்புறம் ஃபுல்லாக வீடியோ. வந்து இப்போ என்ன ஐடியாவில் இருக்கேன்னா, இது வீக் டேஸில் வந்து இந்த வீடியோ மொபைல் கேம்ஸு, நார்மலான கேம்ஸு. அதே வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் பெரிய கேமு, இந்த பிசி கேம்ஸு, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போடலான்ட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஹாரர் கேம்ஸ் தான் கொஞ்சம் வருது. அதுதான் எனக்கு இப்போ இது அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. மற்ற கேம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஹாரர் கேம்ஸு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு பாப்பி ப்ளே டைம் வேணுமா, சூச்சு சார்லஸ் வேணுமா, எந்த கேம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் போட்டுடுறேன், எப்படியாச்சும் போட்டுடுறேன். சரி, இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோம். இப்போ நான் அந்த ரூம் கட்டிட்டு என்னமோ வச்சிட்ருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இந்த வாட்டர் என்னமோ வருது. உப்பு தண்ணி எடுத்து நல்ல தண்ணி ஆக்குறது. இப்போ இந்த கேன் சிம்பிள் அமுத்தினோம்னா, அந்த கேன் ஃபஸ்ட்டு அந்த இது வளைஞ்சு நெளிஞ்சு இரும்பு வச்சு அந்த கேனை செய்யணும். அதை செஞ்சு நம்ம அதில் வந்து உப்பு தண்ணி வரும். அதை குடிச்சிட்டோம்னா இருக்கிற தண்ணி லெவலும் குறைஞ்சிரும். அதனால அதை எடுத்து நம்ம இதில் போட்டுடணும். இந்த உருளைக்கிழங்கு தின்றுடலாம். நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஷாருக்கு கீருக்கு வந்தால் அப்புறம் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க போங்க. அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷிங் ராடா என்னமோ இருக்கே, அது என்னன்னு தெரில, அப்புறமா பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி வந்து ரெடியாகிறதுக்கு ஒரு 1 மினிட் கிட்ட ஆகும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் செஞ்சுட்டு போய் தண்ணியை குடிச்சிடலாம். தண்ணியை குடிக்கலைன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. தண்ணி குடிக்கலைன்னா, சாப்பாடு சாப்பிட்லைன்னா, இல்லை ஷார்க்கு கடிச்சிச்சின்னா தண்ணிக்குள்ளே விழுந்தா தெரியலையே. ட்ரெஷர். அந்த ட்ரெஷரில் என்ன இருக்குது? காயின்ஸ் இருக்கும். ஆமாம், காயின்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காயின்ஸ் வந்து நம்மளுக்கு ஏறிட்டே இருக்கும். அதை வச்சு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிறது தேவையே இல்லை இந்த கேமில். அப்புறம் இதோட இந்த ரேப் சர்வைவல்னு ஒரு கேமு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கேம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கேம் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அதை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனோம்னா காசு கொடுக்க சொல்லுவானுங்க. அதுவும் என்ன, ஒரு இது ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸே 20 ரூபாய் தான். அந்த மாதிரி ஒரு 20 ரூபாய் 100 ரூபாய் கேட்டாங்கன்னா பரவாயில்ல. இவங்க 1000 ரூபாய் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு கடுப்பாகுது. அந்த கேம் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் அந்த கேமும். என்ன, கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணுறது ஈஸி, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். கிராஃபிக்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குது, வேறு எந்த குறையும் இல்லை. இது அப்படியே அதே கேம் தான், கிராஃபிக்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய வந்தோம்? ஆமாம், படிக்கட்டு வேறு செய்யணும். அதுக்கு 20 ஆணி அதெல்லாம் வேணுமா? 20 பிளாங்க்கு. அப்புறம் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு ட்ரிங்க் கொடுத்தோம்னா குடிப்பான். 52% ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே 2 தான் நினைக்கிறேன். இப்போ தண்ணி எடுத்து சால்ட் வாட்டர் மேலே வருதா ஃப்ரெண்ட்ஸ்.
இதை வந்து அமுத்தினோம்னா ஒரு 1 minute 30 seconds வருதுல்ல, அது வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பொட்டேட்டோவை திண்டாச்சு. இதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்பா மூச்சு வாங்குது. இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ளே ஸ்டோரில் 20 MBன்னு போட்டிருக்கோம். அதனால் மொக்க கேம்னு நினச்சி விட்டுறாதீங்க. அது 20 MBன்னு போட்டிருக்கோம். ஆனால் உள்ளே வந்தால் போய்க்கு நீங்கள் கஷே ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கு, கஷே எவ்வளோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இப்போ எனக்கே வந்து அது ஒரு கஷே வந்து ஒரு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 MB இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஆக்கியபை பண்ணியிருக்குதுன்னா அது வந்து ஒரு 100-200 MB அவ்வளோ ஆக்கியபை பண்ணிச்சு இந்த கேம். அது எல்லா கேம்ஸும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். சில கேம்ஸ் எல்லாம் அப்படி போட்டிருக்கோம், இது கொஞ்சம் இது MB கம்மியாக. ஆனால் அது இன்ஸ்டால் பண்ணோம்னா அது ஒரு சருன்னு MB பிடிச்சி அது லோட் ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது லோட் ஆக போது அந்த MB எல்லாம் பிடிச்சிடும். சரி, நம்ம ஒரு வழியே படி செஞ்சாச்சு. மேலே போனால் ஒன்றும் இல்லை, அப்படி போனால் சொல்லுங்க வளைஞ்ச இரும்பு, அது பேர் ஸ்க்ராப்புன்னு நினைக்கிறேன், மேலே எழுதிருக்கு. அதை எடுக்க முடியுமா அந்த பொட்டியை? இது கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இது செகண்ட் இல்லை லேட்டஸ்ட்டாக, அதாவது லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அந்த கிராணி வீடியோவுக்குவே ஒரு 25 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோ ஒரு 28 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வீடியோ கிட்ட லென்த் தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் இது வந்து நார்மல், இது ஃபுல்லாக மெமரி கார்டில் தான் இருக்குது. ஏன்னா இது நார்மல் ஃபோனுன்னு தானே சொன்னேன், அதனால கிளாரிட்டி கம்மியாக தான் வரும் இந்த வீடியோ. அதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஸ்பைடர் ஃபைட்டர் மாதிரியெல்லாம் வராது. வரும் 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 அடுத்த நாள் ஆயிடுச்சா. சப்பா, இந்த கேமில் எதுவும் எவ்வளோ நேரம் தான் ஆகுமோ. சரி, நான் அடுத்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு மீட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நீங்கள் வெளியே போயிடாதீங்க. நான் எல்லாத்தையும் கட்டிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு வெளியே போயிடுறீங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் மாதிரி இருக்குதுல்ல, அது நான் பொட்டேட்டோவை அப்படியே ராவாக தின்னேன். அது வந்து அப்படி தின்னா நிறையா ஹெல்த்தி, இந்த சாப்பாடு இது ஏறாதாமா. அங்கே அந்த வயிறு சிம்பிள் போட்டிருக்குதுல்ல, அது ஏறாதாமா ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இது அந்த ஸ்டவ்வோ அந்த அதில் வச்சு தான் திங்கணுமாமா. இப்போ நல்லா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது, நிறையா திங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நெயில் மட்டும் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு வந்து பில்லர் கிடச்சிச்சு. இந்த பில்லர் வச்சு தான் நம்ம மேல் மாடி கட்டணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஐடியாவே மேலே மாடி கட்டணுன்னு தான். ஆனால் எப்படி அந்த ஐலாண்டுக்கு போகிறது மட்டும் தெரில. தண்ணிக்குள்ளே இறங்குனா ஷார்க்கு கிடச்சிரும். இந்த ஓட்டுன்ட்டு காமிக்கும் தண்ணிக்குள்ளே இறங்குனா. அது குறைஞ்சின்னா கதம். இப்போ இங்கே நான் வந்தேன். ஆமாம், தண்ணி. இந்த கேனை ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம். அப்புறம் தண்ணி பிடிக்கணும். இதை ஃபஸ்ட்டு ஃபர்னன்ஸில் வச்சிடலாம். இதை வந்து நான் பொட்டேட்டோ தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக தான் டிஸ்டில் பண்ணி தட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது அதுக்கெல்லாம் பிளாங்க் வாங்குது பாருங்கள். இதுக்கு ஒரு பிளாங்க்கு, அப்புறம் மீனுக்கு 2 பிளாங்க்கு, மீட்டுக்கு 2 பிளாங்க்கு, அப்புறம் ஆக்டோபஸ் வேறு இருக்குது. ஸோ ஐயோ, நைட் ஆயிடுச்சு. ஷார்க்கு கீருக்கு வந்துட போகுது. தண்ணி பிடிக்கணும். இந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சர்வைவல் கேமு. நம்ம அடுத்து வந்து டெசர்ட் சர்வைவல்னு வேறு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமை நம்ம அடுத்து ட்ரை பண்ண போகிறோம். என்னடா சர்வைவலு 6 ஒரு கேமை தொட்டால் நீ விடவே மாட்டியாடா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு மற்ற கேம்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு நல்ல கேமாக. அப்புறம் நான் போடுறேன். அப்புறம் லேப்டாப்பில் ராப்ளெக்ஸ் போடலான்னு இருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல கேமாக கமெண்ட்டில் போடுங்க கைஸ். நான் அந்த கேம் போட்டுறேன். எனக்கு எந்த கேம் போடுறதுன்னே கொஞ்சம் தோணவே மாட்டேது, ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேது. இது பேர் என்ன? இந்த ஃபர்னன்ஸ் ஷிப்பு. நிம்மதியாக வந்து உட்காரலாம். ஓகே, ஷார்க்கு. நம்மளுக்கு இது வேணால் இனி கிராஃப்ட் பண்ணணுமே.
குத்து 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 குத்தி 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 டே 5 ஷார்க் எங்கேயோ போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போயிடுச்சு. காலையில் ஆனால் ஷார்க் வராதா? சோபா பாருங்க மேலே ஓட்டுன்னு வருது. அது மட்டும் தீர்ந்துச்சு அவ்வளோதான். இந்த ஷார்க்கு வந்து ஒரு நிமிஷத்தில் எனக்கு கதையெல்லாம் விட்டுருச்சு. அது வந்தால் இந்த ராஃப்ட்டை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடுது. அது கடிக்கிறதுனால அது உடஞ்சிடுது. இப்போ நம்மளுக்கு வேறு தண்ணி வேறு வேணும். ஐயோ ஏற வேறு முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏறா 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 ஓடிடுற கைப்பில்ல. ஷார்க் வந்துட போகுது. ட்ரெஷர் வேறு போகுது. அது எடுக்க முடியுமா? இங்கே பாருங்க இதான் நான் சொன்னேன் பூந்து போகும். அது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. கேம் ஓவரா? தண்ணி இல்லாதனால கேம் ஓவர் பண்ணிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா கேம்லேயும் தோற்று போகிறதே வேலையாக வச்சுருக்கேன். ஐயோ இன்வென்டரியில் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டானுங்க. இது கேம் ஓவரானால் தூக்கிடுவானுங்க போல். அட பாவிங்களா, எல்லா கேமுக்கும் வந்து தோற்று போகிறதே வேலையாக போச்சு. அசிங்கப்பட்டு வளைஞ்சிரும்பு நம்ம ஒரு வழியே இந்த ஷிப் பெயிண்ட் இருக்குது அதை கட்டியாச்சு. இதை வச்சு தான் நம்ம வேறு எங்கேயாச்சும் போகுதுன்னா போட முடியும். இப்போ டாக்குன்னு இருக்குதுல இது வந்து கட்டணும் ஃபஸ்ட்டு. நம்ம அதுக்கு இவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். நெயில் கிராஃப்ட் ஃபஸ்ட்டு நெயில் அதிகமாக வேணும் நம்மளுக்கு. அதாவது ஊசின்னு சொல்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஷார்க் ஏன் சும்மா சுற்றிட்டு இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாங்க் எடுக்கணும். பிளாங்க் எடுத்தாச்சு. இதுக்கு இது வந்து இப்போ நல்லா இருக்குது. ப்ரெஷர் 18. நம்மக்கிட்ட ஒரு 40 காய்ச்சி போகிறக்குள்ளே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ராகி எல்லாத்துக்கும் ஒரு பட்டைப்பயிர் வைக்கணும். இது ஈஸியாக இருக்குது எங்கிட்ட போக. நம்ம இது எப்படின்னு ஒருக்கா பார்த்துக்கலாம். இந்த ராகி இருக்குது, அப்புறம் பட்டைப்பயிர் வைக்கணும்ல. நான் மறந்துட்டேன். டாபிக் வேறு மாறி போயிடுது. அந்த டப்பா பேர் தகரப்பா. இந்த கன்று பேர் ஊசி கன்று. பார்க்க ஆங்கர் மாதிரியே இருக்குது. அந்த பிளாங்க் பேர் பலகை. அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் இந்த இரும்பு பேர் நான் இப்போ தான் சொன்னேன். அது பேர் வளைஞ்சிரும்பு. ராகு பேர் ராகி. அவ்வளோதான். வேறு என்ன? ஷார்க்குக்கு என்ன? சூறா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் பட்ட பேரை வச்சுட்ருக்கேன். பேச லைன் கிடைக்காதனால சபா இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல. ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு வேகமாக பேசிக்கிட்டே இருக்க வாயில் வர மாட்டேங்குது. இப்போ நிறையா பெட்டி கிடைக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும்? நம்ம எப்படி இங்கே நடுக்கடலுக்கு வந்தோம்? இது என்ன? இது ஒரு ஸ்டோரி வேணாம், ஒரு கட்சீன் வேணாம். ஒரு ஸ்டார்டிங்கில் இப்படி வச்ச செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு போட்டில் ஏறி போகிறாங்க. அந்த போட் அப்படியே கேமரா வருது. பார்த்தா அந்த போட்டு பேர் டைட்டானிக் அப்படியே கடலுக்குள்ளே வருது. பெசிஃபிக்குள்ளே வரப்போ ஐஸில் இடிச்சு இல்லை அந்த சுறா மண்டைய மாதிரி இடிச்சு கப்பல் கவுந்துருச்சு. அப்போது நம்ம ஹீரோவை மட்டும் கேமில் போய் விளையாடணுண்டா, அப்போ தான் டவுன்லோட் பண்ணால் காசு கிடைக்கும். ராஃப்ட்னு ஒரு கேம் காசு கொடுத்து விளையாடுறாங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டு காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ராஃப்டில் மேலே அனுப்பி விட்டாங்க போல். ஃபுல் கதையும் சொல்லியாச்சு. இது ஒரு கட்சியாக வச்சுருக்கலாம். இந்த டப்பாலாம் அந்த டைட்டானிக் இதிலிருந்து வந்த டப்பா. அவ்வளோதான், ஃபுல்லாக சொல்லியாச்சு. நம்ம இந்த பாட்டில் வந்து இந்த ஐலாண்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போயிடலாம், கன்ஃபார்ம் போயிடலாம். இந்த ஐலாண்ட் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. எத்தனை ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குமா? ஐ ஆம் ஸோ தர்ஸ்டி. எனக்கு தண்ணி வேணும். இது வேறு இழுக்கணுமா? ஒரு மண்ணும் வரல. அப்புறம் ஏன்டா இழுக்க சொன்னீங்க? நான் போய் தண்ணி குடிக்கலான்னு தான்டா போனேன். ஸோ இதில் என்ன கிடைக்குது? அந்த வளைஞ்சிரும்பு, உருளைக்கிழங்கு, வளைஞ்சிரும்பு, அப்புறம் பலகை.
இந்த ஆனால் இதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலகை கயிறு கட்டி தானே ஃப்ரெண்ட்ஸ் மாட்டணும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பலகையை கயிறு கட்டி மாட்டாமல் அப்படியே எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. சரி, தண்ணியை குடிப்போம். திருப்பி தண்ணி வேறு பிடிக்கணுமா? இப்போ இதில் போடணும். உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போடணும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி, நீ வந்தேன்னா நான் திம்ப உன்னைய. நமக்கு கேம் எதுவும் கிடைக்கல குட்டி. ஒரு நல்ல கேமாக சொன்னால் கேம்லேயே போடுவேன். அடுத்து நம்ம எப்போவுமே வீக்கெண்ட் எதிர்பார்த்துட்டே இருங்க. நம்ம ஆர்டிஆர், ஜிடிஎஃப் 4, ஜிடிஎஃப் 5, அப்புறம் ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரைஸு, அப்புறம் ஜிடிஏ மட்டும் சொல்கிறேன். ஸ்பைடர்மேனு, ஹிட்மேனு, பாப்பி ப்ளே டைம், சோச்சு சாலஸ், ஐஸ்கிரீம் அந்த கேமு, ஈவில் நன்னு, அந்த மாதிரி போடலாம். வீக்கெண்டுக்கு மட்டும் எதிர்பார்த்துட்டே இருங்க. அது வந்து கெப்லரியன் ஹாரர் கேம்ஸ் தான் இந்த ஈவில் நன்னு. இந்த ஐஸ்கிரீம் இல்லை, SCREAM ஸ்க்ரீம் கத்துறது. ஐஸ்கிரீமு, ஈவில் நன்னு, மிஸ்டர் மீட்டு அதெல்லாம் செஞ்சது கெப்லரியன் ஹாரர் கேம்ஸ். ஆனால் அவங்க செய்கிற கேம்ஸில் அது வந்து லோடிங் ப்ராப்ளம் மட்டும் வந்துடுது. அதை வந்து ஈஸியாக லோடிங் ப்ராப்ளம் வந்து போக வச்சிடலாம். லோடிங் ப்ராப்ளம் எப்படி க்யூர் இப்போ சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வேணால் சொல்கிறேன் ஷார்ட்ஸில். சரி, இப்போ நைட்டு வேறு ஆயிடுச்சு. சுறா வேறு வந்துடும். நம்ம இது எடுத்து நின்றுக்கலாம். அது பேர் என்ன? இந்த ஊசிக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணும். ஆயுதம், மாமா ஆயுதம். இப்போ என்ன எதுவுமே வரல. இப்போ எதுக்கு நம்ம இங்கே நின்றுருக்கோம்? எதுவுமே வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். அது ஷார்க்கு அது இதுன்னு வரும்னு நினச்சா வரவே மாட்டேது. சொபா இதை வேறு கட்டணுமா? இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போர் அடிக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போர் அடித்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் வேணும். ஆனால் நான் உங்களை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். லைக் பண்ண ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். மொக்கச்சோக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வேறு வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கடலில் நம்ம சர்வைவ் பண்ணோம்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு, ஐயோ ஆக்டோபஸா, ஐயோ என்ன இத்தா பெருசாக இருக்குது. அந்த இதை வேற எடுத்துடுச்சு இந்த வாழை. சுபா பயங்கரமாக இருக்குது. ஆக்டோபஸ்ஸு, அடுத்து என்ன சுறா, ஆக்டோபஸ்ஸு, ஐயோ ஏறுறா அப்பா. அடுத்து என்ன சுறா, ஆக்டோபஸ்ஸு, அப்புறம் மெக்லடான், வேலு, அந்த மாதிரி நிறையா மீன் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரானா. இந்த கேமில் அதாவது இருக்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தண்ணி கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. ஆனால் வால் மட்டும்தான் போயிடுச்சு. இந்த வால் மரக்கட்டை இதெல்லாம் ஷார்க்கு ஆக்டோபஸ் எல்லாம் திங்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி தின்னுச்சு? இதை வேறு எடுத்து வைக்கணும். நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த ஷிப்வேங்கிற இடத்துல தான் நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் ஷிப்பேல வச்சுட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 போட்டுடலாம். ஐயோ ஏறுறா கைப்புள்ளி, ஏறுறா. இந்த வீடியோவில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஆக்டோபஸ் எடுத்து அடுப்பில் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் கண்டிப்பாக ஐலாண்டுக்கு போவோம்.